இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு. நல்லா பிரீத் பண்றாரு. இனி எந்த ஆபத்தும் இல்ல. கருப்பா, கொஞ்ச நாள்லயே அவர் கம்ப்ளீட்டா சரியாயிடுவாரு. ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா சரியாயிடும். மத்தபடி ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நல்லா ஆயிடுவாரு, கவலையே படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, என் தாலிய காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன், யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அதனாலதான் வர முடியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இவங்க 2 பேரு தான் சரியான நேரத்துல என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க இவங்களுக்கு தான் எல்லாரும் நன்றி சொல்லணும். அப்ப நான் வரேன் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது இதான் போல இருக்கு. அண்ணனுக்கு இப்படி ஆனதே இவனாலதான். ஹேய், என்னடி பேசிட்டு இருக்க? மச்சான் பொழைக்க கூடாதுன்னு யாரோ டாக்டரை கடத்திட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள மச்சான ஒருத்த கொல்ல வந்திருக்கான். சீனுவும் கதிரும் டாக்டரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க அண்ணன் பொழைக்க கூடாதுன்னு யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு காரணமே இவன் தானே. இவன் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டு தானே அண்ணனுக்கு இப்படி ஆச்சு. ஏய் பத்மா, என்னடி சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா என் வாயை அடைக்காதீங்க அத்தை. இவனாலதான் அண்ணனுக்கு இப்படி ஆயிருக்கு. இப்ப டாக்டர் போய் கூட்டிட்டு வந்தா இவன் நல்லவன் நம்பிடணுமா? என்னமா பேசிட்டு இருக்க? இவன் அப்படி ஏதாவது பண்ணிருந்தா எதுக்கு இவன் டாக்டர் தேடி என் கூட வரணும்? எல்லாம் நாடகம்டா. அவன் நினைச்ச மாதிரியே அண்ணனுக்கு எதுவும் ஆகல. இப்ப நல்லவன்னு பேர் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். அக்கா இங்க பாருக்கா, நீயா எதுவும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத, சரியா? அண்ணி சொல்றதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? இவங்க கொடுத்து விட்ட பிரசாதத்தை சாப்பிட்டு தான் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சித்தி, கதிரை மாட்டி விட யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. ஏய், அது எப்படி? இவன் தப்பு பண்ண மட்டும் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுற?